உடல் சோர்ந்து போனால் உள்ளம் சோராது. உள்ளம் சோர்ந்து போனால் உள்ளமும் சோர்ந்துவிடும், உடலும் சோர்ந்துவிடும். எடுத்துக்காட்டு கொண்டு சொல்கிறேன். ஒரு கல்யாண வீடு. உங்கள் அப்பா 2 நாளாக கண்ணு முழுக்கி பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் செய்கிறார். கல்யாணம் முடிஞ்சிடுது. அசர்ந்து தூங்கிறார். மத்தியானம் சாயந்தரம் 5 மணிக்கு வர்றார். ஒரு மினிஸ்டர் பார்த்தார். மினிஸ்டர் வந்திருக்கார். உங்கள் பொண்ணை பார்த்தோன்னா ஏந்திரிப்பார், சுறுசுறுப்பார். இதான் என் பொண்ணு மாணவரை, இதான் பொண்ணுக்குள்ள சீதனம், பொண்ணு மாப்பிள்ளை அந்த வந்துடுவாங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க, எல்லாம் சுறுசுறுப்பாக செய்வார். அவர் உடல் தான் சோர்ந்தது, உள்ளம் சோரவில்லை. அதே நேரத்தில் ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்யும் ஒருவன் எந்த நேரம் பிஸியாக இருக்கவன், அவன் மனைவி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தாங்க. டாக்டர் சொல்கிறார், பிரசவம் 2 உயிரில் 1 உயிர் தான் பிழைக்குங்கிறார். அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருவான். எந்த நேரம் பிஸியாக இருக்கவன். உள்ளம் சோர்ந்து விட்டால் உடலும் சோர்ந்து விடும். எனவே உள்ளத்தை சோர்வு அடையாமல்